பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அதையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தை தியானத்திற்கு நாம் போவதற்கு முன்பதாக கடந்த நாட்களில் நம்ம 2-3 வாரமா நம்ம என்ன தியானிச்சுட்டு வரோம் அப்படின்றது நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஸ்கிரீன்ல இருக்கு. இந்த வருஷத்துடைய கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடர போகிறது. இட்ஸ் மோர் ஆஃப் அ ப்ராமிஸ் அப்படின்றத விட மோர் ஆஃப் அ ஃபெய்த் கன்ஃபெஷன், விசுவாச அறிக்கை. நாம் அதை ஆஹ், கைப்பற்றுற மாதிரி அப்படின்னு நான் சொல்றேன்னா, தாவீது இதை எழுதும் போது ஒரு விசுவாச அறிக்கை தான் எழுதுறேன். ஆண்டவர் இவரை பார்த்து நன்மையும் கிருபையும் உனக்கு பின்தொடரம்பா அப்படின்னு சொல்ல, இவரே ஒரு வாழ்க்கையை பார்த்து பேசுறாரு, தீர்க்க தரிசனமா உரைக்கிறாரு. நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்ற மாதிரி அதன் விளைவாக அவருடைய வாழ்க்கை முழுவதும் நன்மையும் கிருபையும் எப்படி பின்தொடர்ந்தது அப்படின்றத நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில போன வாரம் நம்ம தியானிச்ச ஒரு பகுதி இருக்கு. அதை நான் உங்களுக்கு நினைவு போட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா போன வார தியானத்தோட கண்டினியூட்டி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி பாதிலியா நீங்க ஒரு மெசேஜ் ஸ்டாப் ஆச்சு. நான் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஐ மீன், இந்த இயரோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த இயர் ரொம்ப ரஷ் பண்ண மாட்டோம், அவசரப்படாம நம்ம டிராவல் பண்ண போறோம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அழகான வாக்குத்தத்தங்களால நம்மள நிரப்பியிருக்கிறார். அதனால ரஷ் பண்ண போறதுல ஆண்டவருடைய டைமிங்க்கு நம்ம பிளேஸ் கொடுக்க போகிறோம். ஏதோ ஒரு ஒரு இந்த கேலண்டர் பின்னாடி, இந்த டேட்டுங்க பின்னாடி, இதற்கு பின்பதாக நாம் ஓட போறது இல்லை. ஓகேவா? ஸோ அந்த வரிசையில நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வீக் நம்ம தியானிக்கும் போது கர்த்தர், அது சங்கீதம் 23:6 தான் நம்ம தியானிச்சு ஸ்டார்ட் பண்ணோம். நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நம்ம பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி, ஐ மீன் அதோடைய லிங்க் ஃபர்ஸ்ட் வர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த வசனம் மட்டுமே அன்னைக்கு ஃபுல்லா தியானிச்சோம். அதுக்கப்புறம் அடுத்த வசனம் போலான்னு பார்த்தா ஆவியானவர் விடமாட்டுறாரு. அந்த வசனத்துல என்ன அப்படி கத்துக்கிட்டு அடுத்த வசனத்துக்கு போற, ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தை உருப்படியா படி அப்படின்ற மாதிரி என்னை போட்டு எனக்கு புரிய வச்சு, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு, எனக்கு ஃபர்ஸ்ட்டும் என் மண்டையில என்ன உங்களுக்கு நான் சொல்ல முடியும், எனக்கு புரிய வச்சு அவர் எப்படிப்பட்டவர் மேய்ப்பர் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வர வைத்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மெசேஜ் லாஸ்ட் வீக் நான் ஷேர் பண்ண கர்த்தர் உதவி செய்தாரு. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோன்றத ஒரு குட்டி ரிமைண்டரா நான் சொல்ல வரேன். The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். எப்படிப்பட்ட மேய்ப்பன் அப்படின்னு அப்பதான் அவர் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் சொல்லிட்டு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போறதுக்கு ஈஸி. அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பரா இருக்கிறாருன்னா, அப்ப அவருடைய அந்த எப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பன் நான் புரிஞ்சுக்கொள்ள எனக்கு வேர்ஸ் ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. அது இயேசுவின் வாயாலே அவர் அறிக்கையிட்ட வார்த்தைகள், அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம தியானிச்சோம். யோவான் 10-ம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் நம்ம படிச்சோம். யாராவது பைபிள் இருந்தா நீங்க எடுத்து அந்த லாஸ்ட் வீக் படிச்ச அந்த 5 verses அப்படியே தொடர்ந்து ரீட் பண்றீங்க. 6ஆம் வசனத்துல இருந்து இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். பைபிள் இருக்குங்களா? யாருன்னா ஸ்டார்ட் பண்றீங்களா? ஜான் சாப்டர் 5 verses 1 to 5. ஆமா, ஸ்டார்ட் பண்ணலாம். 5 or 10 சாரி, யோவான் 10 1ல இருந்து 5 வரை. எஸ், ஜான் சாப்டர் 10 verses 1 to 5. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாயிருக்கிறான். ஓகே, சோ வாசலை இந்த காக்கிறவன் வசனத்தின் பிரகாரம் நம்ம பார்த்தது என்னன்னா, நல்ல மெய்ப்பெண் கர்த்தர் ஏசப்பாவை பத்தி மட்டும் சொல்றேன் நானு. அவர் மட்டும் தான் நல்ல மெய்ப்பெண். அவர் மட்டும் தான் மைண்ட்ல வச்சு நான் மெய்ப்பெண் மெய்ப்பெண் சொல்லும் போது கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் பார்த்தோம். எப்படிப்பட்ட மெய்ப்பெண்ணா இந்த வசனம் நமக்கு சொல்லுது. 2வது வசனம், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறதுனா ஆடுகளின் மெய்ப்பரா இருக்கலாம். சோ நம்ம கிட்ட டைரக்ட் கான்டாக்ட் பண்ணுவாரு, வாசல் வழியா பிரவேசிப்பாரு. அது எகிரி குச்சி வர மாட்டாரு. அதுக்கு அர்த்தம் அதான், வாசல் வழியாட அவர் எல்லா விதமான ரைட் ராயலா அவர் என்ட்ரு ஆகிறதுக்கு அவருக்கு தேவையான அனைத்து ஒரு ஒரு வழிமுறைகளும் ஒரு 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 வே இருக்கு. அவர் எகிரி உச்சி வரமாட்டாரு, அவர் ராங் ரூட்ல வரமாட்டாரு, அவர் பேக் டோர் வழியா வரமாட்டாரு. ஒரே வழிதான், அது இயேசுதான். அவர் வாசல் வழியாக பிரவேசிப்பாரா. 3ஆம் வசனம், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். ஆமென். சோ போன வாரம் வரைக்கும் நம்ம தியானிச்சது இது. எப்படிப்பட்ட மெய்ப்பெண் நம்ம இந்த 2, 3, 4 வசனங்கள்ல ரொம்ப அழகா பார்த்தோம். ஆடு சத்தத்தை கேட்கும்னு பார்த்தோம். அதை தான் அதிகமா பார்த்தோம். ஆடுடைய
ஆடு எப்படி மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும், யாருடைய சத்தத்தை கேட்காது, எப்படிப்பட்ட மேய்ப்பா, வெளியே விட்டா அழகு பார்ப்போம், நம்மள வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பிளேஸ்ல விட்டுட்டு அவர் லீட் பண்ணுவார் முன்னாடி நின்று அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆடுகள் அவன் சத்தத்தை கேட்கிறபடினால், அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது, அவரை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். கடைசியா நம்ம 5ஆம் வசனத்தை தியானித்து முடித்தோம். நேர பற்றாக்குறையினால் தான் முடிச்சது. ஏன்னா அடுத்து வந்து ஒரு செக்மெண்ட் வரும், நெக்ஸ்ட் வெர்சஸ் செட் ஆஃப் வெர்சஸ் வந்து அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அவனுக்கு அந்நியனுக்கு பின் செல்லாமல். ஃபர்ஸ்ட் கர்த்தரை தவிர மற்ற உலகத்துக்கு பின்னாடி நம்ம செல்லக்கூடாது. அதுதான் இந்த வசனம் நம்ம வந்து அந்நியருக்கு பின் செல்லாது. ஒரே ஒரு மெய்ப்பெண் தான், அது இயேசு மாத்திரம் தான். அவருக்கு பின்னாடி மட்டும் தான் செல்லும். நம்ம ஆடுகளாக நம்ம வந்து அந்நியர்கள் பின் செல்லக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, சத்தத்தை அறியாதபடினா அவர்கள் அந்நியனுக்கு பின் செல்லாது. இன்னொரு பண்ணோம், அவனை விட்டு ஓடி போமா. இன்கேஸ் அவன் நம்மளை லீட் பண்ற மாதிரி ஒரு அலர்ட் ஜோன் வந்துச்சுன்னா அவனை விட்டு ஓடி போகிற ஒரு ஞானம் எதுக்கு இருக்குன்னா ஆடுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆடுகளாகவும் நாம இருக்கணும். ஏன்னா நல்ல மெய்ப்பெண் நம்மளை வந்து வழிநடத்துகிறார். இன்றைக்கு அதோட கண்டினியூட்டி பார்க்கலாம். அவர் எப்படிப்பட்ட மெய்ப்பெண், எந்தெந்த குணாதிசயங்களை அவர் வந்து கை கொண்டு இருக்கிறார், அவர் வந்து வச்சிருக்கிறார், நம்ம எவ்வளவு ரொம்ப ஸ்பெஷல் நம்ம பார்க்கலாம். 6வது வசனம் மேல சொன்னது வந்து ஒரு உவமையா. ஏன்னா அது யார் சொல்றான்னா ஏசப்பாவே சொல்றாரு. இந்த உவமையை ஒரு கம்பாரிசன், ஒரு நரேட்டிவ், ஒரு ஸ்டோரி. இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. சீஷர்களுக்கு சொல்றாரு, சுற்றி இருக்கிற எந்த நபருக்கும் ஏன் சொல்றாரு என்னன்றது புரியல. ஏன்னா இது போன்ற ஸ்ட்ராங்கா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய போதகர்கள் அவர்களுக்கு இல்ல. அதை அடுத்தது தலைவரே பண்றாரு இயேசுவே. அவங்களுக்கு வந்து இன்னும் ஏன் இதெல்லாம் பேசுறாரு, என்ன மெய்ப்பெண், ஏன் மெய்ப்பெண் ஆடு பத்தி எதுக்கு பேசுறாரு, எதுக்கு வாசலை பத்தி பேசுறாரு, யார் அந்த வாசல், யார் அந்த அந்த காவல்காரன், யாரோ ஒரு மாதிரி கன்ஃபியூஷன், நான் தான்றாரு, ஏன் ஏன் இதெல்லாம் பேசுறாரு, எதுக்கு இது ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லலாமேன்ற மாதிரி. பட் ஊமைகள்ல அவர் நிறைய இடங்கள்ல பேசுறாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நிறைய விதமான இன்டர்பிரேஷன்ஸ் பண்ணலாம் ஆவியானவருடைய ஒத்தாசையை கொண்டு. பல ஆயிரம் வருஷம் வந்து பைபிள் உலகத்துல இருக்கும் போது அவர் ஒரு ஞானத்தை கொண்டு தான் இதை போட்டு போய்க்கிறாரு. அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து கருத்து புரியவே இல்லையா. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி ரொம்ப அழகா நோக்கி அவர்களை எக்ஸ்பிளைன் பண்றாரு. நானே ஆடுகளுக்கு வாசல். அல்லேலூயா. நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா உங்களுக்கு டவுட் வந்துடக்கூடாது. அதனால ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்றாரு. அந்த ஆடுகளுக்கு வாசல்னு நான் சொன்னேன்லப்பா, மெய்ப்பனும் நான் தான். நம்மளுக்கு அது நல்ல ஃபேமஸான வாசனம் நமக்கு தெரியும். நானே நல்ல மெய்ப்பன், அடுத்தது வரும். ஆனா அவர் சொல்றாரு, மெய்ப்பன் நான் மட்டும் நினைச்சுக்காத, வாசலும் நான் தான். இன்னும் நம்ம ஹீரோயிசமா இதை சொல்லணும், எப்படி சொல்லணும்னா, என்னை தாண்டி தான் உன்னை தொட முடியும். அல்லேலூயா. என்ன அர்த்தம்னா, வாசல் அவர் தான். எப்பேற்பட்ட கொல்லன் திருடன் நம்மளை அழிக்க நினைத்தாலும், நம்மை துன்புறுத்த நினைத்தாலும், ஆடுகளாய் நம்மளுடைய இன்னசென்ஸை பயன்படுத்தி, நம்மளுடைய அந்த ஸ்பேஸை பயன்படுத்தி, நம்மளுடைய சமாதானத்தை சீர்குலைக்க நினைத்தாலும் அவன் நினைக்கலாம் பிசாசு. ஆனா அவங்க கிட்ட கூட வர முடியாது. ஏன்னா எவ்வளவு பெரிய கல்லனா இருந்தாலும் எகிரி வச்சு வர்றதுக்கு வாசல் வழியா வரணும், இல்ல வாசலை உடைச்சிட்டு வரணும். ஏசப்பா சொல்றாரு, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று ரீஅஷூர் பண்றாரு. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் உங்களுக்கு அதிகமான ஹோப் கொடுக்கலன்னா இனிமேல் கொடுக்கும். பயத்தின் ஆவிகள் இயேசு நாமத்துல நான் அகற்றி போடுக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து. நான் கட்டளை ஏற்றேன், அகன்று போகட்டும்ன்று. ஏன்னா நிறைய பேருக்கு பயம் என்ன அப்படின்னா, யாருன்னா எதுனா பண்ணிட்டான், யாருன்னா. ஏன்னா நம்ம பார்க்குற சோஷியல் மீடியா நியூஸ், டிவியில வர நியூஸ் எல்லாமே ரொம்ப நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு. நெகட்டிவிட்டி தான் சேல் ஆகும். அதனால அவன் அதை தான் போடுவான் அதிகமா. இந்த ஊர்ல மக்கள் சமாதானமா சுக வாழ்வோடு இருக்கிறாங்க, பாப்போமா, லைக் பண்ணுவோம், பண்ண மாட்டோம். இந்த ஊர்ல ஒரு கொடிய சம்பவம் நடந்ததுதான், என்ன கொடிய சம்பவம், அது வாயை திறந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அப்போ நெகட்டிவிட்டி இதெல்லாம் உண்மையாக தான் போடுறாங்க. ஆனா பாசிட்டிவ் வந்து செல் ஆகுது, நெகட்டிவிட்டி செல் ஆகும். அவன் எதை விற்கிறான்னா நெகட்டிவிட்டி. அதை கேட்டு நம்ம வீட்டுல நகையே இருக்காது. ஆனா 80 சவரன் நகையை இந்த வீட்டுல இருந்து எடுத்துட்டாங்க, பயம் வந்துடும். ஐயோ நகைலாம் எடுக்கிறாங்களே. பக்கத்து வீடு பக்கத்துல யாருன்னா பார்த்து உங்களுக்கு கேட்பாங்க, உங்க வீட்டுல நகையே இல்லையே, நீயே கடன்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிற, இருக்கிற நகையெல்லாம் வச்சிட்டியா தான் சேட்டுக்காரில், நீ என்ன ஏன் நீ ஏன் பயப்படுற, நீ தான் இருக்கிறதுல சமாதானமா தூங்கணும். ஆனா நம்மளுக்கு என்ன வருது, ஒரு பயம் வந்துடுது. ஏன், எனக்கு யாரு பாதுகாப்பு, எனக்கு என் வீட்டுக்கு ஒரு சேஃப்டி இல்லையே, என் வாழ்க்கைக்கு ஒரு சேஃப்டி இல்லையே. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நான் தான் வாசலே, உன்னை எது தொடுறதா இருந்தாலும் என்னை தாண்டி தான் தோடணும். சார் ரொம்ப பயப்படாத, ஃப்ரீயா ரிலாக்ஸ்டாரு, ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அவர் நல்ல மேய்ப்பன், அது ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஆடுகள் தான், நம்ம நல்ல ஆடுகளான்னு தெரியாது, அவர் நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. ஸோ நல்ல மேய்ப்பன் அவருடைய வேலையை செய்வாரு. நீங்க கொஞ்சம் சில் ரிலாக்ஸ் பண்ணலாம். வருஷம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இந்த இயர் இட்ஸ் கோனா பி இயர் ஆஃப் குவைட் ரிலாக்ஸிங்னா கர்த்தருடைய கீழ்ப்படுதலுக்குள்ள, கர்த்தருடைய வழிநடத்தத்துக்குள்ள இருக்கும் போது ரிலாக்ஸ்டா இருக்கலாம். வெளியே ஓடி போய் அடி வாங்கினா அதுக்கு நான் கம்பெனி பொறுப்பல்ல. ஓகேவா. வார்த்தையை தெளிவா போதிக்கிறேன். நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு இடத்துல ஏசப்பா மெய்யாகவே சொல்ற, ரொம்ப சீரியஸா அதை அட்ரஸ் பண்ற அர்த்தம். ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, ஐம் த கேட். ஓகேவா. ஏன்னா அது உங்களுக்கு ஆவியான எந்த விதம் வேணா உங்களை இன்டர்பிரேட் பண்ணட்டும், அதை வந்து பகுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை உணர்த்தட்டும்.
எனக்கு இது எப்படி கம்யூனிகேட் ஆச்சுன்னா, எதை குறிச்சும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன், என்னை தாண்டி தான் வரணும். என்னை தாண்டி உன்னை வின் பண்ண முடியுமா? முடியாது ஆண்டவர். ஏன்னா என்ன வின் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி உங்களை வின் பண்ணிடணும்ல. ஓகே, அந்த விதமான ஒரு அஷூரன்ஸோட தான் ஃபேஸ் பண்ணோம். ஸோ தைரியமா இருங்க. அவர் தாண்டி தான் வரணும். அவர் தான் ஆடுகளுக்கு வாசல். எனக்கு 8வது வசனம், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நிறைய பேரை வந்து டார்கெட் பண்ணி அட்ரைஸ் பண்றாரு. எச்சரிக்கையா இருங்க. கள்ள உபதேசியாளர்களுக்கு, கள்ள போதகர்களுக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு, உங்களுடைய ஆத்மாவை திருடுற எப்படிப்பா ஊழியன்ற பேர்ல வரலாம், இல்ல டைரக்டா வேற விதமான இன்ஃபுளுன்ஸோட வரலாம், சோஷியல் மீடியா, சினிமா, எப்படிப்பட்ட இன்ஃபுளுன்ஸோட வரலாம். அவங்களுடைய டார்கெட் யாருன்னா நீங்க, உங்களுடைய ஆத்மா. ஓகேவா? ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேர் இதுக்கு முன்பதாக வாசல், நான் உன்னை காக்குறேன், நான் உன்னை இது பண்றேன், நான் தான்ப்பா உன் மெய்ப்பன், உன் லைஃப்ல நான் ஒரு மென்டார் மாதிரி இருந்து உன்னை வேற விதமா உன்னை வழி நடத்துறேன். ஏதோ வார்த்தைகள், வெவ்வேறு வார்த்தைகளை பிசாசு யூஸ் பண்ணுவான். அல்டிமேட் என்ன? அவங்க நல்லவர்களா, நல்வழிப்படுத்துறாங்களா அவங்கள? ஸ்தோத்திரம். இல்லையா, பிசாசுனால அனுப்பப்பட்ட ஏஜென்டா இருப்பாங்க. எச்சரிக்கையா இருங்க. ஏசப்பா சொல்றாரு பாரு உங்களை பார்த்து, எனக்கு முன்னே வந்தாங்கப்பா, ஒரு நிறைய பேர் வந்தாங்கப்பா. வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரா இருந்துக்கிறாங்க, கொள்ளைக்காரமா இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அவங்க அப்படி இருக்கிறான்னு தெரிஞ்சு ஆடுகள் என்ன பண்ணா? செவி கொடுக்கவில்லை. திருப்பி வராரு இப்ப 9வது வசனத்துல, நானே வாசல். அல்லேலூயா. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், இயேசு என்கிற வழியாய் ஒருத்தன் வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள உட்பிரவேசித்த ஒரே ரூட்டு தான். ஓகே, ஒன்லி வே. ஓகே, ஜீசஸ். இயேசு என்கிற வழியா ஒருத்தன் வந்து உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இதுல பார்த்து எவ்வளவு பெரிய சீக்கிரம் அடங்குறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் போயிடக்கூடாது. அதனால எஸ்எஸ்சியில நம்ம டைம் எடுத்து தியானிக்கிறோம். ஏன் ஐயோ அடுத்த வாரம் புது மெசேஜ் எடுக்கணும், புது மெசேஜே வேணான்ற. ஆல்ரெடி பச்சை வசனத்தையே ரிப்பீட் பண்ணாலும் அதுல எவ்வளவு ஆழம், ஒவ்வொரு வசனத்துல இருக்கிற நேச்சர் ஆழம் கொண்டு உள்ள போயிட்டு அதை தியானிச்சுட்டு வெளியே வரணுன்றதுதான் என்னுடைய ஐடியாவே தவிர, நாட் ஜஸ்ட் ரஷ்ஷிங் லைக் எனி திங். அர்த்தம் இல்லாம ஓடுறதுல எனக்கு டைம் இல்லை, எனக்கு அவசியமா இல்லை. நிறுத்தி நிதானமா தியானிக்கலாம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அந்த இயேசுங்கிற வழியா ஒருத்தன் வந்து உள்ள போனான்னா அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. அப்போ நம்ம மேய்ச்சலை கண்டடையணும். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க தேவையான அனைத்து ப்ரொவிஷன், வார்த்தை ப்ரொவிஷன், மேய்ச்சல், ஓகேவா, ஒரு செழிப்பு அனைத்தும் யார்கிட்ட அடங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இயேசு கிட்ட அடங்கி இருக்கு. உண்மையான செழிப்பு பிரசங்கியார் யார் தெரியுமா? யார் உங்களுக்கு இயேசுவை போதிக்கிறார்களோ அவங்க தான் உண்மையான செழிப்பு பிரசங்கியார். பணத்தையோ பொருளையோ மட்டுமே உங்களுக்கு போதிச்சா அவங்க வந்து வேற விதமா வேற எதனா பேருக்கு போட்டுங்க. அவங்களுக்கு செழிப்பு பிரசங்கியார்னு திட்டாதீங்க, வேற எதனா போட்டுங்க. செழிப்பு பிரசங்கியார்கள் யாருன்னா, இயேசுவை யார் உங்களுக்கு பிரசங்கம் பண்றாங்களோ, ஆவியானவர் யார் உங்களுக்கு பிரசங்கம் பண்றாங்களோ, பிதாவுடைய தேவனுடைய அன்பை யார், அதை விட செழிப்பு எதுவுமே இல்லை. இந்த வசனம் பாருங்க, ஆண்டவர் அழகா, இயேசு அழகா சொல்றாரு, நானே வாசல், நான் தான் ரூட்டு, என் வழியா தான் போனோம். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான். எப்படிப்பட்ட ரட்சிப்பு? அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரட்சிக்கப்படுவான், காப்பாற்றப்படுவான். நாட் ஜஸ்ட் சால்வேஷன், எல்லா விதத்திலும் ப்ரொவிஷன் எல்லாமே. ஓகே, நம்ம ஆடுகளை பத்தி மட்டும் பாக்குறோம். ஆடுகளுக்கு ரட்சிப்புனா என்ன? அதுங்களுக்கு ஃபீடிங்கு, அதோடைய சாப்பாடு, அதோடைய பராமரிப்பு, அஃபெக்ட் ஆகாம இருக்கிறது, எதிரிகள் கிட்ட இருந்து காப்பாற்றப்படும், எல்லாமே சேர்ந்து அதோடைய வெல்பீயிங், ஓகேவா, அதோடைய குட்னஸ், ஓகே, அதோடைய நலன், அதோடைய ஹெல்த், அதோடைய மென்டல் ஹெல்த். ஆமா, ஆடுங்களுக்கு கூட, அனிமல்ஸ் கூட இருக்கு தெரியும்ல. நான் எல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சுன்னா கட்சி வச்சிரும். அப்ப அனிமல்ஸுக்கும் மென்டல் வெல்பீயிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு மெய்ப்பனா அதுக்கு தேவையான அனைத்தையும் அவரு காத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல ஒரு மெய்ப்பன் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் வாசல்பா, ஒருவன் என் மூலியமா உட்பிரவேசித்தால், ஒருவன் என் வழியா உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் வந்து முழுமையா காப்பாற்றப்படுவான். அவனுக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்துப்பேன். எப்படி? நான் நல்லா பாருங்க, நல்லா படிக்கணும். அவன் உள்ளும் புறமும் சென்று, எப்படி பாத்தீங்களா? அழகான வசனம். வாசல், வழி, போக்கும் வருத்தமா இருப்பாராம். இவர் பிஸியா இருப்பாரு, ஆசீர்வாதமா இருப்பாரு, செழிப்பா இருக்காரு. யார்? அந்த ஆடு, நம்ம தான். அல்லேலூயா. நமக்கு தானே வாக்குத்தத்தம் வந்து கீழ்ப்படிஞ்சா. உள்ளும் புறமும் போக்கும் வருத்தமா இருக்கிறாரு, பிஸியா இருக்கிறாரு. ஒரு இடத்துல சும்மா உட்கார மாட்டார் ஐயா, அம்மா. புரியுதுங்களா? அவனால சும்மா உட்கார முடியாது. ஏன்? மேய்ச்சல் அவ்வளவு அழகாகுது. கண்டுபிடிச்சிட்டாங்க, ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க எஸ்ஐசி வந்து உட்காந்து இருப்பாங்க போல. ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதன் விளைவாக போக்கும் வருத்தமா இருக்கிறது. அவன் உள்ளும் புறமும் செல்வானா, சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஏன்? அவனுக்கு என்ன வழி தெரிஞ்சிச்சு? இயேசுதான் வழி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். அதோட மேய்ச்சல் அவன் கண்டடைவானா. அடுத்த வாசனம் ஃபேமஸான வாசனம். இதுக்கு முன்பதாக எந்தெந்த கான்டெக்ட்ல நம்ம படிச்சோம் புரிஞ்சுக்கணும்னு தெரியாது. இன்றைக்குதான் ஃபுல் கண்டினியூட்டில படிக்க போறோம். 10ஆம் வசனம், திருடன். இதுக்கு முன்பதாக பார்த்தது யாரு?
நல்ல வாசல். ஓகேவா? இயேசு வாசல்னு பார்த்தோம். அடுத்தது இதுக்கு ஆப்போசிட்டான பிசாசு, லூசிஃபர், திருடனை பத்தி பார்க்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். திருடனுடைய வேலை, பிசாசுடைய வேலை என்ன நம்மளோட வாழ்க்கையில? திருட கொல்ல அழிக்க, திருட கொல்ல அழிக்க, திருட கொல்ல அழிக்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். பிசாசுக்கு இதை தவிர வேற வேலையே கிடையாது. அவங்க வாழ்க்கையில அவன் செய்யற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருடுவான், கொள்ளையடிச்சுன்னு போவான், அழிப்பான். இது மூணுமே அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. என்ன பண்றது? கொஞ்சம் ஆதாமி அவன் அசந்ததுனால அப்படி உள்ள போந்து ஒரு வேலையை பார்த்துட்டான். இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகள் இப்போ கொஞ்சம் டாமினன்ஸ் வந்து, கொஞ்சம் இல்லை அதிகமான டாமினன்ஸ் வந்து சபையார் நம்ம கிட்ட வந்துச்சு. நம்ம அவனை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. எஸ். ஆனா அவனுடைய வேலை என்ன? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். அவனுக்கு தண்டை பில்டப் கொடுக்காதீங்கன்னு அர்த்தம். இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, அவனுடைய வேலை இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான டெஸ்கிரிப்ஷன். ஆனா அதுக்குள்ள பெரிய வேலையை பாப்பான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு இதை தவிர வேற வேலை இல்லை. உங்களுடைய வெல்பீயிங்க அவன் திருடுவான். வெல்பீயிங்னா உங்களுடைய நலன். நீங்க நல்லா சந்தோஷமா இருந்தா அவருக்கு பிடிக்காது. அவனுக்கு பிடிக்காது. என்ன பண்ணுவான் தெரியுமா? நல்லா செச்சு சொல்லுவான், ரொம்ப சிரிக்கிறிய ராஜா, அடுத்தது அழ போற போலியே, ஏதோ சோகம் நடக்க போகுது போலியே. எத்தனை பேருக்கு இது தோணிக்குது? யார் நமக்கு இதை சொல்லி கொடுத்தா? ஏசப்பாங்க சொல்லியிருக்கிறார். வேதவசனம் சொல்றா, அதிகமாக சிரிக்கிறவன் கொஞ்ச நேரத்துல துக்கம் அனுபவிப்பான். எங்கேயுமே சொல்ல. ஆனா அவங்க வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ண காரியங்கள் ரொம்ப நிறைய. இது வந்து சோசியல் மீடியாலே நிறைய ட்ரெண்ட் ஆகிற ஒரு விஷயம். இந்த மாதிரி மீம்ஸ்லாம் நிறைய சிரிச்சேன், எனக்கு பயமா இருக்குது சிரிக்கும் போதெல்லாம். அடுத்தது ஏதோ பெருசா வெயிட்டா நடக்க போகுது, ஏதோ ஒரு இழப்பு நடக்க போகுது, ஏதோ ஒரு ரொம்ப மோசமான குட் நியூஸ் பேட் நியூஸ் வந்து வரப்போ சொல்லிட்டு சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு தான் வரானே. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே நம்மளுடைய பலன். ஆவியின் கனி என்னது? அன்பு, சந்தோஷம். சந்தோஷம் முக்கியமா, சந்தோஷம், சமாதானம். ஆவியின் கனி நம்ம கிட்ட இருந்து ஸ்டீல் பண்றப்போம். செல்ஃப் கண்ட்ரோலா இருப்போம், குட்னஸோட இருப்போம், எல்லா விதமான கனினாலும் நிரப்பப்பட்டிருப்போம். அவனுடைய வேலை என்னன்னா பார்த்துனே இருப்பான். நீங்க கனி கொடுக்காத வாழ்க்கையை வாழ்ந்தா நல்லா தடவுக்கு வந்து சூப்பர் செல்லாம், அப்படிதான் இப்பதான் என் புள்ளன் ப்ரூவ் பண்ற பேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை என்கரேஜ் பண்ணிருப்பாரு. கொஞ்சம் ஆண்டவருக்காக கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் செழிப்புல வாழ ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறோம், சமாதானமா இருக்கிறோம், கத்தருக்கு கீழ் பஞ்சாயிருக்கிறோம், குடும்ப ஜபம்லாம் பண்ணா அவனுக்கு பொறுக்காது. என்ன பண்ணுவான்னா ஆரம்பிப்பான், திருடுவான், கொள்ளடிப்பான், அழிப்பான். எதை நம்ம அவரை தாண்டி தொட முடியாது. ஆனா அது போன்ற பின்பங்களை கிரியேட் பண்ணுவான். நம்மளா வாண்டப்ப ஆச்சரியம் ஒன்றும் இல்லை, பயம்படுத்தி விடுவான். அவ்வளவுதான். அவனால அவ்வளவுதான் கிரியேட் பண்ண முடியும். நம்மளை சுத்தி ஒரு என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணி பயம்படுத்துற சூழலை கிரியேட் பண்ணுவான். நம்மளா போய் லாக் ஆயிட்டோம்னா ஓகே, இல்ல அவர் பார்த்துப்பாரு, அவர் இல்லாத எப்படி? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். எகவாயிரன்னா அவன் ஓடுவான். வசனத்தை நம்ம பேசினான், அவனுக்கு ஐயோ ஆமா சுத்தி இருக்க சூழ்நிலையா பார்த்தா அப்படிதான் இருக்குது அப்படின்னு நம்ம லாக் ஆயிடும். அவனுடைய வேலையை இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அவனுக்கு ரொம்ப பில்டப் கொடுக்காதீங்க, ஓகேவா? அவ்வளவுதான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் வரான். நானும் இங்க நம்மளுடைய போக்கஸ் அதிகமா திருட மேல இருக்கக்கூடாது, தலைவர் மேல இருக்கணும், இயேசுவா மேல. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஒரே வரியில காஸ்பலை சொல்லணும் அப்படின்னா, சத்தியத்தை சொல்லணும்னா, இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கான நோக்கம் நீங்க வாழணும். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, நீங்க வாழா வெட்டியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லூசிங் யுவர் ஹஸ்பண்ட். ஒரு கணவனை இழந்தவங்கள வாழ வெட்டியா இருக்கிறா, இல்ல பிரிஞ்சு வந்தவங்கள வாழ வெட்டியா இருப்பது, அதை பத்தி மட்டும் பேசல. நீங்க வாழாமல் வெட்டியாக இருக்கக்கூடாது. நீங்க ஒரு கல்ச்சரல் கான்டெக்ட்ல அந்த வார்த்தையை எடுத்துட்டு போயிடாதீங்க. நீங்க வாழ்க்கையே வாழ முடியல பிரதர், எனக்கு எல்லாமே இது பணம் இது பொருளுக்குது, ஆனா சந்தோஷம் மட்டும் இல்லைன்றாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஆட்கள். சமாதானம் இல்லை பிரதர், நைட்டு நல்ல மாளிகை மாதிரி வீடு கட்டி வச்சுட்டேன், 2-3 வீடு இருக்குது, தூக்கம் மட்டும் வர மாட்டேங்குது, அவங்களுக்கு தான் பேசுறேன். அல்லேலூயா. ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நம்மளை பார்த்து சொல்றாரு, எப்பா ராஜா, திருடனுடைய பர்பஸ் உனக்கு என்னன்னு நான் இப்ப சொல்லிட்டேன். இப்ப நான் எதுக்கு வந்தேன்னா, நானும் அவைகளுக்கு ஆடுகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் லைஃப் கொடுக்க வந்துருக்கிறாருங்க. கேம்லாம் ஆடும் போது பாருங்க, ரொம்ப காஞ்சு போய் சோர்ந்து போயிருப்பான். அப்படியே அந்த கேம் அந்த அவனுக்கு டக்குன்னு ஒரு இடத்துல வந்து லைஃப் காட்டும், ஹார்ட் போட்டு ஏதோ ஒரு லைஃப் காட்டும், ஓடி போய் இல்லைன்னா அப்படியே எனர்ஜி ரீஜுவனேட் ஆயிடும். அது போல நம்மளுடைய வாழ்க்கையில ஏசப்பா சொல்றேன், ஏன்பா ரொம்ப ஜீவன் அற்றுக்கிறீங்க, உங்களுக்கு நான் லைஃப் கொடுக்க வரேன், ஜீவன் கொடுக்க வரேன், சந்தோஷத்தை கொடுக்க வரேன், சமாதானத்தை கொடுக்க வரேன், செழிப்பை கொடுக்க வரேன், ஆசீர்வாதத்தை கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு நாம் இழந்த அனைத்தையும் மீட்டெடுக்க தான் ஏசப்பா வந்திருக்கிறாரு. பாவத்தினால இழந்தோம், இயேசுடைய பரிசுத்தினால நம்ம மீட் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், அவர் விசுவாசத்தின் மூலமாக. ஸோ யோசிச்சு பார்க்கும்போது இயேசு என் வாழ்க்கையில என்ன பண்றாரு அப்படின்னா, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஜீவனை உண்டு பண்ண வந்தார். ஜீவன் உண்டாயிருக்கும்.
லைஃப் ஹாஸ் பின் கிரியேட்டட் ஸ்டார்டட். ஓகேவா? உண்டு பண்ணியிருக்கிறார். ஓகேவா? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கும், அதோட நிறுத்தாம அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஐ ஹவ் கம் டு கிவ் லைஃப் அண்ட் ஹாவ் இட் இன் abundance and give it in abundance. அதாவது சாதாரண ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க வரல, பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகள் பாருங்களேன். நிறைய பேர் இயேசுவை தப்பா பிரசங்கிச்சிடுறாங்க. அவரு சீர்திருத்துவாரு, அதெல்லாம் ஓகே. அவர் வந்து எந்த எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஏசப்பா நெகட்டிவாவே ஃப்ரேம் பண்ண முடியாது. இயேசு வந்து ஒரு டெரர் 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 மூஞ்சி எப்படியுமே எப்படி பார்த்தாலும் வராது. பிதாவாகிய தேவன் உட்பட. அவர் பிதாவாகிய தேவனாலே லவ் தான், அன்பின் வெளிப்பாடு. குமாரன் வந்து கிருபையின் வெளிப்பாடு. ஆவியானவர் வந்து நட்பின் வெளிப்பாடு. அதுதான் நம்ம ஆசீர்வதிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், இயேசு கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் ஃபெலோஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம அனைவரோட வந்து சதா காலம் காத்து வாங்கிட்டு ஆசீர்வதிப்பாராக. எங்க நெகட்டிவ் சொல்றோம் கடவுளை பத்தி, நம்மள போதிக்கிற பிரசங்கியா இருக்கல அதை மட்டும் பழைய ஏற்பாட்டுல இருந்து வச்சு மூன்று இதெல்லாம் வச்சுட்டு ஒரு வாயெல்லாம் கோயிப்பிடுவார். இதுதான் சொல்லி வச்சு பயம்பூர்த்தி அவர் எவ்வளவு நல்லவர், என் வாழ்க்கையில எவ்வளவு நன்மை செய்கிறவரா இருக்கிறாரு. உலகத்துல வாழ்ந்த நாட்கள் எத்தனை பாவிகளை வந்து அவர் அச்சு தலைமையில தட்டிக்கிறாரு. ஒரே ஒரு டேட்டா கூட கிடையாது. ஆனா இந்த சுயநீதி பேசுறவங்க டங்கு 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 டங்குன்னு வச்சுனே இருக்கிறாரு. பண்றாரா? பாவிகளுக்கு கிருபை அளிக்கிறாரு. போ, இனிமேல் பாவம் செய்யாதன்னு சொல்லுவார், சத்தியத்தை சொல்லுவாரு, அவங்களை ஆக்கி வைத்திருக்க மாட்டாரு. அதுதான் அவருடைய லவ். ஓகேவா? ஏன்னா அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே நல்ல மெய்ப்பன். இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே, நம்மளுடைய மெய்ப்பன் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே, ஆடாகிய நெல்சன், உங்க பேரு போட்டுங்க, ஆடாகிய நீங்கள், உங்க லைஃப் நீங்கள் வாழணும். உங்களுக்கு வாழ்க்கை இருக்கணும். ஜீவன் தான் லைஃப், வாழ்க்கை. நானும் அவைகளுக்கு, இப்ப நான் படிக்கிறேன் பாருங்க வேற ஃபார்மட்ல, இது இயேசுவோ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஜீவனை உண்டு பண்ண ஜீவனற்று கிடைக்கிறோம், கிடந்திருக்கிறோம். வாக்குத்தத்தம் வந்து நன்மையும் கிருபையும் தொடரும். எப்படிப்பட்ட நன்மை கிருபை? உங்களுக்கு ஜீவனை உண்டு பண்ற. இது வரைக்கும் ஏதோ இல்ல பிரதர், இனிமேல் உண்டாகும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுறேன், இந்த செகண்ட் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். உங்களுடைய வாழ்க்கையில லைஃப், வாழ்க்கை என்பது வாழ, அதனால வாழ்க்கைன்னு இருக்குது பாருங்க. வாழணும். வாழ்க்கையை வாழும் போது ஓடினே போயிட்டு எதுக்கு வாழ்ந்தோம் எதுக்கு மறைச்சோம்னு தெரியாம வாழ்க்கையில அந்த மரணப்படுகையில 10 வயசு ஆயிட்டு, என்னடா கொஞ்ச நாள் அப்படியே பார்த்தா 60-70 வயசு ஓடிச்சு, என்னதான் அப்படி வாழுறீங்களா? கேள்வி அதுதான். பதிலாம் சொல்லாதீங்க, மனசுல நினைச்சுங்க. வாழுறீங்களா? நாளை கடத்துறேன் பிரதர். அப்படி கேட்கல. அது எல்லாரும் கடத்துறாங்க. ஆடு மாடு கூட கடத்தும் நாட்டை ஒரு 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 நாளை. வாழ்க்கையை வாழுறீங்களா? அனுபவிக்கிறீர்களா? லைஃபை உட்காந்து நிறுத்தி நிதானமா, நிறைய பேருக்கு ஓட்டம் நிறைய இருக்கலாம், ஆசீர்வாதமான ஓட்டம், அதை பத்தி நான் பேசல. ரிஃப்ளெக்ட் பண்றீங்களா? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நன்றி சொல்ல டைம் இருக்குதா? யோசிச்சுப்பேன். ஜஸ்ட் ஓடினே இருக்கிறீங்களா? அவருடைய ஆசீர்வாதத்துல ஓடுறது, அவருடைய ஆசீர்வாதத்துல மூழ்கிறது எல்லாம் ஓகே. ரிஃப்ளெக்ட் பண்ண டைம் இருக்கா? வாழுறோமா? கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல, இந்த மெசேஜ்ல நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். மென்டலி டிஸ்கனெக்ட் ஆயிடாதீங்க. ஆனா யோசிங்க. இயேசு எனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்திருக்கிறாரு. இது வரைக்கும் அந்த அவர் வாழ்க்கை இருக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் உங்களுக்கு அது நினைவுல இல்ல. நினைவு ஹார்ட், உங்களுடைய ஹார்ட்ல அது பதியப்படல. அவர் செஞ்சிருக்கதான் பிரதர், ஆனா நெகட்டிவ் என்ன சுத்தி நிறைய நடந்துக்கிறதுனால இது நிறைய நான் மறந்துட்டேன். அவர் செய்யாம இல்லை, நான் மறந்துட்டேன். நல்ல வேலை ரிமைண்ட் பண்ணிக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. இயேசு உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க, வாழ்க்கை உண்டாக்க, உங்க வாழ்க்கையில ஜீவனற்று போன காரியங்களை ஜீவன் பெற செய்ய, வாழ்க்கை உண்டாயிருக்கவும் அதோட நேரத்துல வாழ்க்கையை உண்டாக்கிட்டாரு போக வேண்டியதானே? இல்ல அவர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். அது பரிபூர்ண பண்ணும், கம்ப்ளீட் ஆகணும்பா. இட்ஸ் கோனா பி a ஹோல்சமான ஒரு இயரா இருக்க போகுது. ஹல்லேலூயா. ஹோல்சமான இயர், ஒரு பரிபூர்ணமான ஆண்டா இந்த ஆண்டு இருக்கணும். எல்லாவற்றிலையும் உங்களுடைய வெல்பீயிங், உங்களுடைய நலன், ஆவி, ஆத்மா, சரீரம், மூன்றுலையும் எல்லா விதத்திலையும் பாசிட்டிவா பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ போகிறோம். எல்லா விதமான நன்மைகளும் கிருபைகளும் நம்ம பின்தொடர்கிற ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்க போது. எதுக்கு சொல்றேன்னா, அவர் சொன்னார், அவர் வாயத்தை வந்து இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு ஜீவன் கொடுக்க வந்தேன், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறன்ற ஒரு வார்த்தையோட எலாபரேட் எக்ஸ்பிளனேஷன் இது. கர்த்தரின் மேய்ப்பர் எப்படிப்பட்ட மேய்ப்பர்? எப்படிப்பட்ட மேய்ப்பர்னா, உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிற ஒரு மேய்ப்பர். உங்களுக்கு உங்க லைஃப்ல ஜீவனை உண்டு பண்ணுவோம். அது பரிபூர்ணப்படுற வரைக்கும் அவர் விடமாட்டார். அதுக்குதான் அவர் வந்தார். இதுக்கு தான் நான் வந்தேன். திருடன் இதுக்காக வந்தான் பிசாசு. நான் என்னுடைய நோக்கம், அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க விரும்பல. உன் வாழ்க்கையில் நான் இதை தான் செய்ய வந்தேன். என்னை புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட். நிறைய பேர் இயேசுவை புரிஞ்சிக்கவே மாட்டோம். இயேசுவை தப்பா புரிஞ்சுக்கிறோம். இயேசுவை தப்பா போதிச்சுட்டு இருக்கிறாங்க.
பைபிளை அதுதான் சொல்றேன், பைபிளை படிங்கன்னு. பைபிளை மட்டும் படிச்சாலும் தெளிவா எஸ்கேப் ஆயிடலாம். ராங் டாக்டரின்ஸ், ராங் காஸ்பல்ஸ், ராங் டீச்சிங்ஸ், தவறான போதனைகள்ல இருந்து உங்களை நீங்க தப்பிச்சுக்கணும்னா, தற்காத்துக்கணும்னா நீங்க பைபிளை படிக்கணும். அப்பாவுடைய காதல் உங்களை வந்து தாக்கும். ஓகேவா? அப்பாவுடைய அன்புன்னா என்னன்னு புரிய வைப்ப. பைபிள் போய் ஓடாதீங்க. ஆதியாகமம் வெளிப்ப ஐயோ வருக சமயமாகுது, வெளிப்பத்து விசேஷம் பச்சை முடிச்சிடணும். ஆஹா, நீங்க ஒரு ஆதியாகமம் ஒன்றிலேயே ரொம்ப நாள் ஓட்டினாலும் புரிஞ்சுக்க நீங்க ட்ரை பண்ணுங்க. யோவான் 10 வசனம் தான் 2 வாரம் மெசேஜா போகுது பாருங்க. ஏன் புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம்? அப்பாவுடைய அன்பு இயேசுவை புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். 10வது டைம் போன வந்தா அவர் நம்மளை புரிஞ்சு பாருங்க. ஆமா, இவன் ட்ரை பண்ண முயற்சி தான், பைபிளை படிச்சு முடிக்க முடியல. ஆனா அந்த ப்ராசஸ் தான். ஒரு வசனம் படிச்சாலும் அது ஆழமா தியானிக்கணும்னு அவனுக்கு ஹார்ட் இருந்துச்சு. போடுறா, எழுதுறான் அவனை ஞாபக புஸ்தகத்துல பேரை, ஜீவ புஸ்தகத்துல எழுது பேரை, இவனை எடு. இவனுக்கு என் மேல ஈர்ப்பு அதிகமாகுது, அட்ராக்ஷன் அதிகமாகுது. இவனை நேசிக்கிறான், எப்படி ரிஃப்ளெக்ட் பண்றான், பைபிளை தியானிக்கிறான், படிக்கிறான், ஜெபிக்கிறான், துதிக்கிறான், என் நாமத்தை உயர்த்துறான், பிரியமான வாழ்க்கை வாழ்றான், பரிசுத்த ஜீவியம் வாழ்றான், உலகத்தை வெறுக்கிறான், எஸ் சீசனா இருக்கிறான். அந்த விதமான ஒரு ஸ்கோர் அப்பா கிட்ட பண்ணணும்னு நான் விரும்புறேன். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன். அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க, நீங்க வாழா வெட்டியா இருப்பதை அப்பா விரும்புவதே கிடையாது, ஒரு பொழுதும் விரும்புவதே கிடையாது. நீங்க ஐடியலா இருக்கிறத அவர் விரும்பவே மாட்டார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஆடு பசும்புல் மேய்ச்சல் வெளியே இருக்குது, அவைலபிள் இருக்குது ஆப்ஷன். ஆடு என்ன பண்ணுது, அந்த ஷீப் பெண்ணு இருக்குது இல்லையா, அதாவது என்ன சொல்லலாம், அந்த தொழுவம் மாதிரி, தொழுவம், ஆட்டு தொட்டி. ஓகே, அந்த 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 இடத்துக்குள்ளேயே உட்காந்து சும்மா உட்காந்து, நீ எனக்கு உள்ள எடுத்துன்னு வந்து சோறு கொடு, அப்பதான் சாப்பிட. வெளியெல்லாம் வந்து அவ்வளோ இருக்கிற ஃபீல்டெல்லாம் வந்து மேய முடியாது, நான் சோம்பேறி அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த நல்ல மேய்ப்பெண் சந்தோஷப்படுவாரா மாட்டார்? அவ்வளவுதான் கேள்வி. மனசுலயே பதில் சொல்லிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு சந்தோஷப்பட மாட்டார், அவருக்கு அது பிடிக்காது. ஷிப் நீட்ஸ் டு பி ஆக்டிவ். ஏன்னா அவர் வந்த நோக்கமே, ஏய் உனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்துக்கிறேன், நீ பரிபூர்ணமா ஆசீர்வதிக்க பண்ணும். போ, உன் முன்னாடி உன் கண்ணில் பாரு எவ்வளவு காரியங்களை வச்சுனுக்கிறேன். அறுவடை மிகுதி, வேலையாட்களும் கம்மி. கம்பேர் பண்றேன் பாருங்க ஊழியத்தை கூட. வேலையாட்கள் கம்மி, இறங்கி களத்துல இறங்கி வேலை செய், இறங்கு, செயல்படு. உனக்கான காரியங்கள் அவ்வளவு இருக்குது. உனக்கு நீ செய்ய வேண்டிய பிரயாசங்கள் அவ்வளவு. உனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நான் தரேன். ஐ மீன் ஆசீர்வாதம் தான் ப்ரொவிஷன். இந்த விஷயம் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, சர்ச் நடத்தணும், ஆன்லைன் சர்ச் நடத்தணும் ஆசை. 2 விஷயம் தான் போதும். ஒன்று கேமரா ஸ்டாண்டு, ஆடுதா ஸ்டாண்டு, எனக்கு கையில பூச்சி நீ நேரம் பேச முடியாது, ஸ்டாண்டு வேணும். 2வது ஃபோனு போதும், யூடியூப் சேனல்லாம் இருக்குது. ₹1 செலவில்லை. ₹1 செலவில்லாம சபை நடத்துறவங்க. நாளா ஃபோனு சும்மா யூஸ் பண்றதுக்கு தான் நெட் போட்டு வச்சுக்கிறேன். சபைக்காக, திருச்சபைக்காகலாம் இல்லை. ஜூம் ரெண்ட் கட்டுறோம், அது வேற விஷயம். ஓகே, ஜூமுக்கு ரெண்ட் கட்டி ஆகணும், அதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் கிடையாது. ₹1624 கட்டுறோம் பெர் மந்த். பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஐயோ, ஆன்லைன் சர்ச் ஸ்டார்ட் பண்ணோம், கர்த்தர் என்னை நடத்துவார் விசுவாசத்தோட, கர்த்தரை கீழ்ப்படிஞ்சேன். அதனால எனக்கு 2 தான் நீட் இருந்துச்சு. அது ஸ்டாண்டு வேணும், ஃபோன் வேணும். நல்ல ஃபோனை வாங்க கர்த்தர் கிருபை பாராட்டினார், குவாலிட்டி. ஏன்னா ஃப்ரண்ட் கேம் நிறைய யூடியூப்ல அப்லோட் ஆகும்போது லைவ்ல நல்லா தெரியும். ஜூம்ல யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது பழைய ஃபோனு யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம், ரொம்ப மோசமான குவாலிட்டியில் அப்லோட் ஆகுது, பார்க்கறதுக்கே நல்லா இல்லை. நானும் டேனியும் பண்ண வீடியோ சரான ஹிட். டேனியோட அந்த டெஸ்டிமனி வீடியோ, இன்டர்வியூ வீடியோ நல்ல ஹிட். அதுல இருந்து அவனுக்கு சேனலுக்கே வாய்ப்பு கிடைச்சது. என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னா, குவாலிட்டி கேவலமா இருந்துச்சு. ஏன் ப்ராப்ளம் தான், அது ஃபோன் ப்ராப்ளம். அப்பதான் யோசிச்சேன், இல்ல ஆண்டவர் வந்து நம்மளுடைய எல்லைகளை பெரிதாக்க விருப்பம் பண்றாரு, வந்து பேசுற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், அது மூலியமா அவங்களுக்கு கான்டாக்ட் ஏற்பாடு பண்ணி தர்றாரு. ஸ்தோத்திரம். கொஞ்சம் குவாலிட்டியா இருந்தா இன்னும் பெட்டரா நிறைய ரீச் கிடைச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி தேவையான நான் ஜபத்துல வச்சு ஆண்டவர் கொடுத்தாரு. எதுக்கு இதை சொல்றேன்னா, நல்ல மெய்ப்பெண், நல்ல கர்த்தர், நல்ல இயேசு நம்மளுக்கு ஜீவன் உண்டு பண்ண வராரு. ஆண்டவரே எனக்கு இது தேவை இருக்குன்ற பட்சத்துல குறை இல்லை, தேவை. ஓகேவா? குறை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அது விசுவாசி சங்கீதக்காரன் மாதிரி. தேவைகள் எவ்வளவு வேணா இருக்கட்டும், தேவைகளை சந்திக்க, நீங்க நல்லா வாழ, உங்க வாழ்க்கையை பூர்த்தி செய்ய, எப்படி பூர்த்தி செய்ய, பரிபூர்ணமாக்க இயேசு வந்திருக்கிறாரு. நான் உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன். அந்த வார்த்தையில நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப காஸ்ட்லி. ஜீவன் காஸ்ட்லி. ஜீவனை உண்டு பண்ணுவது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. எந்த டாக்டராலே முடியாது. அப்படியே பண்ணும், அது பரிபூர்ணப்படும். ஹோல்சம் பிளெஸிங், பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அற்ப ஆசீர்வாதம் இல்லை, அறக்குறை ஆசீர்வாதம் இல்லை, பரிபூர்ணமான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வந்தேன். அடுத்துதான் நம்மளுடைய மெயின் கான்டெக்ட் வருது. இவ்வளோ பேசிட்டு தான் சொல்றாரு, நானே நல்ல மெய்ப்பெண். சங்கீதம் 23:1 தாவீது சொன்னதை பார்த்தோம். கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பெண் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது என்ன ரீடைரக்ட் பண்ணாரு. நானே நல்ல மெய்ப்பெண் சொல்லிக்கிறேன். அது தியானி. எனக்கு 11th verse மட்டும் தான் தெரியும், அது எங்க இருக்குது அதெல்லாம் தெரியாது. நெட்ல அடிச்சு பார்த்து தான் எடுப்பேன் ரெஃபரன்ஸ்.
நானே நல்ல மேய்ப்பன் சொன்னார்ல. ஆமா, அப்ப நல்ல மேய்ப்பன்றத தியானிச்சோம்னா, இதுல இருந்து பயங்கரமான ஒரு பொக்கிஷங்கள் கிடைக்கும்ன்ட்டு, எங்க இருக்குது அந்த வசனம்? இப்ப யோவான் 10:11 11வது வசனத்தை வந்து இது அதிகமா புரிஞ்சுக்கணும்னா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? 1ல இருந்து ஆரம்பிச்சாதான் கண்டினியூட்டி தெரியும். ஸோ 1ல இருந்து போகும்போது பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்களான வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வார்த்தை நான் சொல்லும்போது ஆழமான ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. நான் ஸ்லோவா தான் போறேன். இந்த சென்ஸ் டைமை பொறுத்து எங்க வேணா நான் கட் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா எப்போ வேணா இந்த சப்ஜெக்ட் நான் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப லாங் சீரீஸா போகுது இது. ஏன்னா வருஷம் ஃபுல்லா கூட போக வாய்ப்பு இருக்குது. இந்த இந்த 6 வசனங்களே சங்கீதம் 23 நம்மளுடைய வாக்குத்தத்தம் அதுல அடங்கியிருக்கு. அதுக்குள்ள நிறைய டெப்த்ல போக போறோம். எக்ஸைட்டடா இருங்க. ஒரு வாரம் கூட எஸ்ஐசி மிஸ் பண்றாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு லைவ் வர முடியலன்னா ஆன்லைன்லயாவது கேட்டுருங்க. ஆனா இந்த ஆசீர்வாதமான வார்த்தையில எழுதுறாதீங்க. இட்ஸ் அ பாத். ஓகே, ஒரு சீரியஸ் மாதிரி. இது சீரியஸ்னா போன வாரம் பார்க்காம இந்த வாரம் பார்த்தாலும் புரியும். அந்த மாதிரி சீரியஸ். ஓகேவா? சில சில சீரியஸ் ஆஃப் டீச்சிங்ஸ் கேட்கும் போது ஐயோ பாதி வந்து ஏதோ ஆரம்பிச்சுக்கிறாங்களே, ஒண்ணுமே புரியாது அப்படி இருக்கும். நம்மளது அப்படியே கேட்டா பயங்கரமான ஆசீர்வாதம். எல்லாமே கண்டினியூஸா கேட்டா உங்களை போல லைவ்ல அட்டன் பண்றவங்க மாதிரி. இன்கேஸ் வர இல்லை, நான் ரேண்டமா கிளிக் பண்ண ஒரு வீடியோ, இது வந்து இந்த இந்த வீடியோ வந்து நிக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு எல்லாமே புரியக்கூடிய அளவுக்கு தான் நான் அந்த மாதிரி தான் ஒரு ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய மெயின் கான்டெக்ட் வேர்ஸ் வந்து 10:11 தான். யோவான் 10:11 வசனம் ஏசப்பா எப்படியா சொல்றாரு, நானே நல்லமை. ஒரு இடத்துல வந்து ஒரு 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 வாலிபன் வந்து இயேசு கிட்ட வந்து நல்ல போதகரே அப்படின்னும் போது, என்ன பாத்தியா நல்லவன் சொல்றேன், பிதாவை தவிர யாருமே நல்லவர் கிடையாது சொல்றாரு. அதே ஆண்டவர், ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் ஐஸ் வைக்க ட்ரை பண்றான், அவன் அடுத்து ஒரு கேள்வி கேட்க ட்ரை பண்றான், வாட் எவர் இட் இஸ். ஆனா அவர் சொல்றாரு, நல்ல பிதாவை தவிர யாரும் நல்லதெல்லாம் இல்ல ராஜா, நல்லவன் சொல்லாத என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவரே சொல்றாரு, ஒரு மெய்ப்பனோட ஆங்கிள் இருந்து பார்த்தா, ஒரு ஆடா நீ இருக்கிற, உனக்கு ஒரு நான் மெய்ப்பனா பார்த்தா நான் நல்லவன்டா. பாத்தீங்களா? குட் டீச்சர், நல்ல போதகரே, ஏன் நல்லவன்ற? அவர் மட்டும்தான். இவர் இப்ப சொல்றாரு, ஆடுகளே நான் நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். நானேன்றது ரொம்ப முக்கியம். நானும் இல்லை. பாத்தீங்களா? அவனும் நல்ல மேய்ப்பன், இவனும் நல்ல மேய்ப்பன், இவனும் நல்ல, நானும் நல்ல, நானே ஒருத்தர் மட்டும்தான். திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நல்ல மேய்ப்பன். மற்றவர்கள்லாம் மேய்ப்பர்கள். நம்மளை வழிநடத்துற பாஸ்டர்ஸ் மேய்ப்பர்கள். நான் என் சபையை பார்த்து சொல்லவே முடியாது நான் நல்ல மேய்ப்பன். நோ, ஒரு பொழுது அதை நான் சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது. ஏன்? நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது எத்தனை வருஷம் ஆனாலும் என் வாயில நான் நல்ல மேய்ப்பேன்ப்பா, நல்லா மேய்ச்சேன், சான்ஸே கிடையாது. பண்ண மாட்டேன்ல. ஹார்ட் இருக்குது, வாஞ்சை இருக்குது. இயேசு அளவுக்கு இந்த வேர்டெல்லாம் விட முடியாது. ஆனா அவர் சொல்றாருன்னா அவருக்கு தெரியும் அவர் யாருன்னு தெரியும், எந்த விதமா அவர் அணுகுவாரு தெரியும். என்னால் அவ்வளோ நல்லவனால இருக்க முடியாது, நான் மனுஷன். ஓகேவா? பாவத்துல கர்ப்பம் தரித்து வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன். ஆனா இயேசு சொல்றாரு, வார்த்தையாக இயேசு சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். நானே, அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். நானே, நான் எங்கெல்லாம் வருது ரொம்ப முக்கியம். ஐ எம் ஹூ ஐ எம்னு பழைய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தாரு. நான் நானாகவே இருக்கிறேன், நான் நானாகவே இருக்கிறேன்னு வெளிப்படுத்துறாரு. இந்த இடத்துல பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன். எப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பன்? நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறான். உனக்கு ஒண்ணுன்னா நான் உயிரே விடுறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் லவ் பண்ணும்போது. ஆனா உயிர் எடுத்துட்டு போயிடும் போகும்போது. உட்காந்து உயிர் இல்லை, கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்து உயிர் எடுக்குவாங்க. நல்லவல்ல, நமக்கு அந்த மாதிரிலாம் இல்ல. ரொம்ப நல்ல நிம்மதியா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழும். சில பேர் மாத்திக்கிறாங்க. என்ன நானே ஐயாசப்பா சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். எப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பன் பிரதர்? நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறான். உயிர், அவர் சொன்னாரு, செஞ்சுட்டாரு. யோவான்ல சொல்றாரு 10ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துல வந்து அவர் செஞ்சுட்டு போயிடுறாரு. நிஜமாவே நமக்காக உயிரே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் எந்த மேய்ப்பனும் உயிரெல்லாம் கொடுக்கல. ஓகேவா? கொடுக்க முடியாது. அவங்க நல்லது செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அதனாலதான் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நம்மளுக்கு நல்ல மேய்ப்பனா இருக்க முடியும். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் பிரதான ஆசாரியனா இருக்க முடியும். எப்படி பார்த்தாலும் அவருக்கு தான் எல்லா புகழும் கனமும் மகிமையும், இயேசுவுக்கு மட்டுமே. ஏன்னா அவர் மட்டும் தான் நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியடி. The Lord is my shepherd, I shall not want, எனக்கு குறை ஒன்றும் இல்லை. யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு எப்படி குறை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? அப்ப எப்படிப்பட்ட மேய்ப்பனம்னா நல்ல மேய்ப்பன். எந்த அளவுக்கு நல்லவர் பிரதர் நீங்க? உனக்காக நான் உயிரே விடுவேன்டா. அந்த அளவுக்கு நல்ல மேய்ப்பன். உனக்காக நான் உயிரே விட்டுருவேன். உனக்கு ஒண்ணுன்னா நான் எவ்வளோ வேணா இறங்கி செய்ய. உனக்கு ஒண்ணுன்னா அந்த அளவுக்கு நான் இறங்கி ஃபைட் பண்ணேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நான் சும்மா இருந்தா போதும். வாய மூணு இருந்தாலே நிறைய காரியங்கள் வந்து கர்த்தருடைய யுத்தத்துக்கு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி, நம்ம இறங்கி கெடுத்துடாம இருந்தாலே போதும். ஏன்னா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நானே நல்ல மேய்ப்பன். இயேசு சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன்
ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? நானே நல்ல மேய்ப்பேன், நான் உனக்காக என் உயிரே விட போறேன், இதை விட என்ன உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறேன்? நீ வழியா இருக்க வேணும். வலி வலி மேய்ப்பன் பலி ஆகணுமா? ஆடு பலியாகணும். பலினாலே அனிமல் அண்ட் பிளட் சார்ந்த ஒரு விஷயம். ஆடுல பலியா இருக்கணும். அவர் ஏன் தெரியுமா நல்ல மேய்ப்பேன்? நான் சத்திருக்க வேண்டிய இடத்துல அவர் வந்து மரித்தார், அதனாலதான் அவர் நல்ல மேய்ப்பேன். ஆடை போட்டு வெட்டி இருக்கணும், நீ தானே பாவம் பண்ண. ஆடை தானே இப்போ பலியிடுறாங்க நிறைய மதங்கள்ல. இங்க இருந்தா கத்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கிறாங்க, என் கழுத்துல வர வேண்டிய கத்தி அப்படியே புச்சார் தலைவர் சும்மா ஹீரோயிசமா அப்படியே வாங்கினாரு, என் கழுத்துல வைதானே அவரு வந்து சமர்ப்பிச்சு தன்னை தானே ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நான் சந்தோஷமா ஆசீர்வாதமா இருக்கிறேன். அவர் எனக்காக சகல பாவத்தையும் சகல சாபங்களையும் அவர் வாங்கி அவர் மரித்து மூன்றாம் நாள்ல உயிர் தெழுந்து அவர் மேல இருந்த மகிமை, அவர் மேல இருந்த கிருபை, அவர் மேல இருந்த அனைத்து குளோரி எல்லாவற்றையும் என் மேல போட்டு என்னை ஏத்தி வச்சு, நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க எல்லாருமே தான் நம்மளை ஏத்தி வச்சு அழகு பார்த்து, நம்மளை உயர்த்தி வைத்து அழகு பார்த்து, நம்ம வாழ்க்கையை பார்த்து ரொம்ப அதிகமா மெச்சிக்கிற ஒரு நல்ல மேய்ப்பனை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கணும். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இது கண்டினியூ பண்ணலாமான்னு பாக்குறேன். ஓகே, நம்ம ரீட் பண்ணிடலாம், முடிச்சிடலாம். கண்டினியூ கொஞ்சம் வசனங்கள். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்த மல்லாதவனுமான கூலியால். இப்போ ஒரு 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 நியூ பர்சன் என்ட்ரி இருக்குது. ஓகேவா? யாரு இதுக்கு முன்பதாக யாரு பார்த்தா இந்த வருஷம் நம்ம முடிக்க மாட்டோம், இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா எக்ஸ்பிளனேஷன் பெருசா போவோம். நம்ம நெக்ஸ்ட் வீக் இது கண்டினியூ பண்ணலாம். வேர்ஸ் மட்டும் நான் படிச்சு வச்சிடறேன். ஓகேவா? ஸோ 11th verse வரைக்கும் தியானிச்சிருக்கோம். 12th verse கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். புரிஞ்சுக்கோங்க. நல்ல மேய்ப்பனை பத்தி பார்க்கும்போது தொடரும்னு போட்டு முடிக்க போறேன். அதுக்கு முன்னாடி வந்து அடுத்த வாரம் என்னன்றதை ஒரு டச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா? நல்ல மேய்ப்பனுடைய குணநலங்களை பார்த்தோம். அடுத்தது ஒரு வில்லனை உள்ள எடுத்துன்னு வராரு. மேய்ப்பனா இராதவன், நல்ல மேய்ப்பன் இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால். இந்த பக்கம் வாசல், இந்த பக்கம் வந்து மேய்ப்பன் அண்ட் கேட்டும் அவர் தான், காவல்காரனும் அவர் தான் நம்ம பார்த்தோம் போன வார மெசேஜ்ல. அவர் சொன்ன வார்த்தைகள் தான். இந்த பக்கம் வந்து கூலியால் ஒருத்தர் இருக்கிறான். ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். என்னடா இது, நம்ம ஆடுகள்னு பார்த்தோம். இன்னொரு இந்த வசனம் கண்டினியூஷன்ல ஏதோ சிதறடிக்கப்படுவோமாமே, நம்ம ஏன் சிதறடிக்கப்படல? அப்ப என்ன நடந்திருக்குது? இந்த கண்டினியூஷனை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா நான் அந்த அடுத்த வர வசனங்கள்ல கொஞ்சம் வசனங்கள் தான், நம்ம 18வது வசனம் வரைக்கும் தான் தியானிப்போம் நான் நம்புறேன். எஸ் 16 வசனம் தான் நம்ம தியானிப்போம். பட் நெக்ஸ்ட் வீக் அதை கண்டினியூ பண்ணலாம். ஏன் சொல்றேன்னா, அது ஆரம்பிச்சா ஒரு லாங் த்ரெட் போகுது. ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஏன்னா ஒரு பக்கம் இப்ப ஹீரோவை பத்தி பார்த்தாச்சு. இப்போ ஒரு கேரக்டர் கொஞ்சம் ஆப்போசிட்டா வந்தா தானே ஒரு கம்பேரிட்டிவா பார்க்கும்போது அப்போ எவ்வளோ குட்னஸ் இவர்கிட்ட இருக்குது. எங்கெல்லாம் ஹீரோயிசமா இறங்கி நம்மளை காத்திருக்கிறாரு, காப்பாற்றிருக்கிறாரு. எனக்காக என் கண்ணுக்கு தெரியாத எத்தனை போராட்டங்களை அவர் வின் பண்ணிருக்கிறாரு. நிறைய நேரத்துல ஏன் தெரியுமா நமக்கு அப்பாவுடைய அன்பே புரிய மாட்டேது, ஏசப்பாவுடைய அன்பே புரிய மாட்டேது. அவர் எவ்வளவு நல்லவர்ன்றது வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறது இல்லை. மனுஷன் சொல்லுவான், ஏய் உனக்கு தெரியுமா, நீ எனக்கு இல்லைல்ல, உன்னை பத்தி அவங்க இது பேசினாங்க, நான் உன்னை விட்டு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லுவான். அவர் செய்வாரு, விட்டு கொடுக்க மாட்டாரு, சொல்லவும் மாட்டார் உங்ககிட்ட வந்து. ஏய் உனக்கு தெரியுமா, உனக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டான், நான் வந்து இறங்கி காப்பாற்ற சொல்லவே மாட்டார். அவர் தூதர்களை கொண்டு உங்களை எந்த அளவுக்கு காக்குறாரு, எத்தனை ஆக்சிடென்ட்ஸை நீங்க கடந்து வந்துக்கிறீங்க. உங்க கார், உங்க பைக், உங்க சைக்கிள் நீங்க நடந்து போகும்போது வந்து தட்டி தூக்கி இருப்பான். அந்த 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 இடத்துல ஆண்டவர் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி உங்களை காத்திருப்பாரு. உங்களை வேணும்னே டிலேடா ஸ்டார்ட் பண்ண வச்சிருப்பாரு. ஆனீங்கன்னு பார்த்து வண்டி மெரிப்பீங்க ஸ்டார்ட்டே ஆகாது. நாடா இதுன்னு டென்ஷனா இருக்கும். அவர் பாப்பாட்டி இன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரம் போதா, ஸ்கெட்ச் உனக்கு இருக்குதுடா, நான் தான் இங்க லேட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா அவசரப்படாம இரு. எல்லா தாமதங்களும் நல்லது. நான் சொல்றேன், நிஜமா சொல்றேன், இது நிறைய பேருக்கு தீர்க்கதரிசன வார்த்தையா போய் சேர்த்தோம். எல்லா தாமதங்களும் நல்லது. ஏன்னா நோ டிலே இஸ் டூ லேட். ஒரு லேட்டுன்னு நம்ம நினைக்கிறோம்ல, ரொம்ப தாமதமாவது பிரதர் ஆண்டவர். அவருடைய டைமிங்க்கு எல்லாமே அவருடைய தீர்மானத்தின்படி பர்ஃபெக்ட் டைமிங். பாருங்க என் கை எப்படி சென்ட்ரல் இருக்குது, அந்த மாதிரி பர்ஃபெக்ட் டைமிங்ல வரும். அவருடைய ஸ்கெட்ச் மிஸ்ஸே ஆகாது. அவருடைய டைமிங் எப்ப உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் கர்த்தருடைய டைமிங்க்கு உங்க அனுமதிங்க. நமக்கு தான் லேட்டு. நான் ஒண்ணு சொல்லிட்டா, அவர் காலத்திற்குள்ளும் வருவார், காலத்துக்கு வெளியே போவார். டைம் ஜோன் இருக்குல்ல, டைம் இருக்கு இல்லையா, டைம் கிரியேட் பண்றதுக்கு முன்பதாகவே அந்த கிரியேஷன் முன்பதாக டைம் இல்லை. ஓகேவா? ஆதியாகமம் 1 டைம் இல்லை. டைமுக்குள்ளவும் அவர் கிரியை நடப்பிப்பார், டைமுக்கு வெளியவும் இருப்பாரு. ஆண்டவரோ உங்க கேலண்டர் உங்க டைம்ல அடக்க முடியாது.
நம்மளுக்கு 1000 வருஷம்னா அவருக்கு ஒரு நாள். பிப்ளிக்கல் கால்குலேஷன். அப்ப யோசிச்சு பாருங்க, ஐயோ லேட் ஆகுது, ஐயோ வயசாகுது, ஐயோ கல்யாணம் பண்ணலையே, ஐயோ குழந்தை பத்துக்கலையே, இதை பண்ணலையே, அதான் சேர்த்து வைக்கலையே. பயப்படாதீங்க. நன்மையும் கிருபையும் பின்தொடரும். அதை மட்டும் நம்புங்க, மிச்சம் எல்லாம் கூடி வரும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த பயம் வந்தது. ஐயோ தாமதமாவதே, நல்லவர்ன்றீங்க, என்ன பிரதர்? ரொம்ப கவலைப்படாதீங்க, பேனிக் அடையாதீங்க. கர்த்தர் நல்லவர், அவர் நல்ல மேய்ப்பன். எப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பன், எந்தெந்த இடத்துல இருந்து உங்களை காப்பாத்துறது, எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு விரோதமா நடந்துட்டு இருக்கு, கண்கள் பார்க்க முடியாத, கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு ஒரு ஒன் ஒரு ஒரு 10 சென்டிமீட்டர் 10 மீட்டர் கேப்ல நான் பாக்குறேன், ஒரு மெரி மறிச்சுன்னா என் வண்டி உள்ள முன்னாடி போயிருங்க, ஒரு முறை முறிக்கதான் நான் அடிப்பட வேண்டிய இடமாச்சே. இது கண்ணில் பார்த்தணும், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்ட்டு அப்படியே அவருக்கு எவ்வளவு உண்மையா இருக்கும். பார்த்துட்டோம். காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பார்த்து நம்புறது இல்ல, பார்க்காம எத்தனை ஆபத்துகள், எத்தனை விபத்துகள், எத்தனை மரண கன்னிகள், எத்தனை பாவ எப்படி சொல்றது கன்னிகள், பாவ கன்னி, எத்தனை இடத்துல ட்ராப் செட் பண்ணிக்கிறான், எத்தனை நபர்கள் இடத்துல இருந்து ஆண்டவர் காப்பாற்றிருக்கிறார், நமக்கே தெரியாது. டேய், இவனுங்களாம் விரோதமா பின்னாடி வேலை செஞ்சாங்களாடா, தெரியாது. வாழ்க்கை ஃபுல்லா கூட தெரியாம இருக்கும். அதுதான் அழகே. ஆண்டவர் எல்லாருக்குமே நல்லவரு, உங்களுக்கும் நல்லவரு. உங்களுக்கு ஒருத்தன் கண்ணி செட் பண்றான்ல, அவனுக்கும் நல்லவரு. அதுவும் அவன் உங்ககிட்ட மாட்டி விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அவனுக்கும் நல்லவர். அவ்வளவு நல்லவர் அவரு, ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். வாழ்க்கை ஃபுல்லா தெரியாது, மேல போனதுக்கு அப்புறம் தெரியாது. நமக்கு தெரியாது யார் வாழ்க்கையில் நல்லவங்களா இருக்கிறாங்க, யார் கெட்டவங்களா இருக்கிறாங்க. கண்ணில் மாட்டினா ஓகே, கண்ணில் பார்க்க முடியவில்லை என்றாலும், எவ்வளோ கொடூரமான மனிதர்கள் நம்மளை சுற்றி இருந்தாலும், கூலி ஆட்கள், ஓநாய்களை விட்டு பீறி போட்டோம், நம்மள நம்ம காப்பாத்திக்கிட்டா போதுன்னா போன்ற கூலி ஆட்கள் நம்ம வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ஆனா இன்னும் எந்த ஓனாயும் என்னை கட்சி போடுற அளவுக்கு எனக்கு நடக்கலைன்னா, கர்த்தருடைய கிருபை என்னை காத்து கொண்டு இருக்கிறது. உங்களே அண்ணியம் பத்தி தான் பேசுறேன். காத்து இருக்கிறது, இன்னும் பீடி போடல, வர முடியல பாருங்க. உள்ளியே தகப்பேன், அப்பா உள்ளே, மெய்ப்பன் உள்ளியே, கெட்டிய வர முடியலையே, ஒன்னும் ஒரு தீங்கும் அணுகாது, துக்கப்படுத்த முடியலையே. அல்லே லூயா, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. எவ்வளவு நல்ல ஒரு ஆராய்ச்சி. கர்த்தர் நல்லவர்னு தெரியும், எவ்வளவு நல்லவர் என்பதை தான் வாரம் வாரம் நம்ம ருசி பார்க்க போகிறோம். அணுவா ரசித்து ருசித்து ஜூஸ் மாதிரி குடிக்க போறோம் அவருடைய குட்னஸ், அவருடைய மர்சி, நன்மைகள், கர்த்தருடைய நன்மைகள், கர்த்தருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் அவர் அக்கு வேற ஆணி வேற. அவர் என்ன சொல்லும் போதெல்லாம் அந்த வார்த்தையோட ஆழத்தை பத்தி பேசுறாங்க. அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பிரியமானவர், நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறாரு. தேவ தூதர்கள் நம்மளுக்காக எவ்வளவு கண்ணுக்கு தெரியாத பேட்டில்ஸ் ஃபைட் பண்ணிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளோட நமக்கு போராட்டம், யுத்தம் உண்டு வசனம் சொல்லுது இல்லையா. யார் ஃபைட் பண்றா? நம்மளா இறங்கி ஃபைட் பண்ணுறோம், எங்கன்னா ஃபைட் பண்றோமா? அப்போ நம்ம கண்ணுகளுக்கு பார்க்காம திரளான தேவ தூதர்கள் மேல அடிச்சுக்கிறாங்க. யார? இந்த பக்கம் லூசிபருடைய அசுத்தாவிகள், இந்த பக்கம் கர்த்தருடைய ஆவிகள், கர்த்தருடைய ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்கள். ஒரு பக்கம் ஒரு மண்டலத்துல பயங்கரமான போராட்டம் நடந்துருக்குது. யாருக்காக? எந்த ஆட்சியை பிடிக்க? உங்க ஒருத்தருக்காக, உங்களுக்காக, உங்க வாழ்க்கையை சீர் பண்ணணும் என்பதற்காக, நம்மளுடைய ஆத்மா காக்கப்படணும், வெளியேற பெற்ற ஆத்மா பரலோகத்துல சேர்க்கப்படணும் என்பதற்காக அநேக போராட்டங்கள், யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தீங்கும் இது வரைக்கும் நம்மள அணுகலைன்னா கர்த்தருடைய சுத்த கிருபை, ஒரு பெரிதான கிருபை. எவ்வளவு நல்லவர் கர்த்தர். என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியேன். அது ஒரு வார்த்தையை திருப்பி நம்ம ரீட் பண்ணி முடிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு 11வது வசனத்துல, நானே நல்ல மேய்ப்பன். எப்படிப்பா சொல்றீங்க? எந்த மாதிரிப்பா சொல்றீங்க? நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் அல்லவா, அந்த மாதிரியான ஒரு மேய்ப்பன்பா நான் நல்ல மேய்ப்பன். சங்கீதக்காரன் எழுதுறாரு, கர்த்தர் என் மேய்ப்பன். நம்ம சொல்றோம், கர்த்தர் என் மேய்ப்பன், அவர் ரொம்ப நல்லவர், என் சாதா மேய்ப்பன் இல்ல, கர்த்தர் என் நல்ல மேய்ப்பன். இப்படி படிக்கலாமா? சங்கீதம் 23:1. அப்கோர்ஸ் வந்து வசனத்தை ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறையவும் கூடாது. நான் நெல்சன்ஸ் வேர்ஷன், ஓகேவா, நம்மளுடைய எஸ்ஐசி வேர்ஷன் கொடுக்குறேன். ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துடலாம், ஏன்னா நம்மளுக்கு புதிய ஏற்பாடு தெரியும். ஓகேவா, தாவீதுக்கு இயேசுவை தெரியாது, இயேசுன்னு தெரியாது. தாவீதுக்கு அவர் நல்ல மேய்ப்பன்னு தெரியாது. தாவீதுக்கு என்ன தெரியும்? என்ன எழுதிட்டு போயிருக்கிறாரு? த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். நம்ம என்ன படிக்கணும்? எப்படி நம்மளுடைய ஃபார்மேட்ல என்ன படிக்கணும்னா, த லார்ட் இஸ் மை குட் ஷெப்பர்ட். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். இனிமேல் அது வரவே, உங்க வாயில இருந்து வரவே கூடாது. கர்த்தர் என் வாழ்க்கையில் நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். கர்த்தர் நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். கர்த்தர் என் நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். அப்டேட்டட் வெர்ஷன். ரெஃபரன்ஸ் போடுறாங்க. 23:1 சொல்றாதீங்க, கேஸ் ஆயிடும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மேய்ப்பர், ரெண்டு சேர்த்தா கர்த்தர் நல்ல மேய்ப்பர். The Lord is my good shepherd. Hallelujah. இந்த பிக்சர் பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருப்பாங்களா, அழகா சும்மா சீரா பசும்புல் மேய்ச்சல். நம்ம இதுதான் 2026 நமக்கு இப்படிதான் இருக்கும்போது. ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்துல.
இப்படிதான் இருக்க போகுது. அப்பா நம்மளை வழிநடத்த போறாரு. கவர்மெண்ட் ஜாலியா அவர் பின்னாடி ஃபாலோ மட்டும் பண்ண போறோம். பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ போறோம். ஏனென்றால் நம்மளுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடர போகிறது. ஏன் எது நான் அன்னைக்கே பார்த்தோம் இல்லையா, கர்த்தருடைய வீட்டில நம்ம நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரசனத்துல பரலோக ராஜ்யம் வரைக்கும். கர்த்தருடைய வீடுனா ஜஸ்ட் சபை கூடுகைன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. பரலோக ராஜ்யம் வரைக்கும் கர்த்தருடைய வீட்டுல நித்திய நித்தியமா நீடித்த நாட்களா நிலைத்திருக்கணும். அதுக்கு நன்மையும் கிருபையும் பின்தொடரும். அதற்கு 1வது வசனம், கர்த்தர் நம் நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். வருகிற நாட்கள்ல எப்பேற்பட்ட நல்லவர், எந்த விதமான நன்மைகள் நம்மளை பின்தொடர போகிறது, எவ்வளவு பண்டில்ஸ் அண்ட் பண்டில்ஸ் ஆஃப் கிருபைகளை நம்ம மேல ஊற்ற போகிறார் என்பதை வருகிற நாட்கள்ல நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தயாரா இருக்கிறாரு. நீங்க கொஞ்சம் இல்ல நிறைய ஸ்பேஸ் கொடுங்க. பிரம்மாண்டமான காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில நடைபெறும். இயேசு நாமத்துல இது ஒரு ஆசீர்வாதமாகவும் ஒரு தீர்க்க தரிசனமாகவும் உங்க லைஃப்ல நான் பேசுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ so மச். காட் bless you.